நல்லா டைட்டில் கூட போட்டுக்க என்ன இடைநீக்கம் செய்து விட்டார் எங்கள் எழுச்சி தமிழர். அந்த இடைநீக்கத்தை நான் தலை வணங்கி ஏற்றுக்கொண்டேன். 15 நாள் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி நான் வரேன். இது இப்ப சர்ச்சை ஆக போகுது, ஆக போகுது. பேசுறீங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. திருப்பி நான் சொல்றேன், ஒரு முக்கியமான ஒரு 2ஆம் கட்ட தலைவரை நான் சொன்னேன், ஐயா நீங்க வந்து அமித்ஷாவுடைய இதை வந்து நீங்க வந்து போட்டுட்டீங்கய்யா, அது தப்புயா அப்படின்னு நான் சொன்னேன். ரைட்டா? அந்த சொன்ன சொல்லுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. சொன்னது 100க்கு 100 உண்மை. என்னால அந்த கட்சி நல்ல ஒரு உயரத்துக்கு போகுதுன்னா, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்லுதுன்னா, எதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க? டோட்டலாவே காலி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் ஒரிஜினல் விடுதலை சிறுத்தைங்க கட்சி பேனரை வச்சு வாழக்கூடிய நல்ல சங்கத்தமிழ். நான் நாளைக்கு நான் எம்எல்ஏ ஆக போறேன்னா இல்லை எம்பி ஆக போறேன்னா இல்ல வாயை மூடி கிடக்க போறேன், ஐயோ நம்மளை பண்ணிட்டாருன்னா வாயை மூடி படுத்து தூங்க போறேன்னா, நான் உண்மையான புரட்சி அம்பேத்கருடைய சீடே. அதை யாரும் செய்ய முடியல. விஜய் கிட்ட போறீங்க அப்படின்னு மாதிரி செய்திகள் தமிழ்லாம் போட்டுன்னு இருக்காங்க. அன்பு தம்பி, பிரச்சனையே உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் எழுதுறாங்க. இது சர்ச்சை ஆகக்கூடாது, இது தம்பி மேல குற்றம் இல்லை. அவன் தம்பி பாவம் நேர்மையாக கேள்வி கேட்குறாப்புல. என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியாமல், நான் எம்ஏ சைக்காலஜி படித்தாரு, அமெரிக்கா இன்னொரு பிஎம்பியில் சர்டிஃபிகேட் வாங்கினாலு, பிஇ சிவில் இன்ஜினியரிங், தம்பி சொல்லியா என்னை வந்து திசை திருப்புவார். அதனால் நேரடியாக சொல்லு, நான் தான்ப்பா பொறுப்பு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா. இப்போ தலைவரின் நடவடிக்கை எடுத்து 10-15 நாள் ஆச்சு. யாருன்னா நடவடிக்கை எடுக்கப்பட்டது? தம்பி, அவர் பேர நல்ல பேச்சாளர், திமுக சார்பாக பேசுவார். ஒருத்தர் திமுக சார்பாக பேசுவார், அவர் அதான் பேசுவார், ஆனூர் ஷானவாஸ். தம்பி தப்பா எடுக்காத, நான் உண்மையை பேசக்கூடிய ஆள் சங்கத்தமிழ். ஆனூர் ஷானவாஸ் அவர்களே தலைவரே சொல்றாரு பேட்டியில், நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் அவர் தான் சொல்லிட்டாரு. ஆமா, நான் வந்துட்டேன்ல. ஆமா, நேரம் இப்படி தலைவரை பார்த்துருந்தோம், பார்க்கக்கூடாதா? ஆமா, யாரும் தலைவரை போய் பார்த்து அண்ணே ரைட்ண்ணே எனக்கா நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? நீங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க? தலைவர் சொல்லிதான் சங்கத்தமிழன் பேசுறாரு. எப்படி இல்ல, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த நபர்கள்லாம் வந்து முன்னணி பொறுப்பாளர்களாக வந்து இருக்காங்க. அவங்களே வந்து ஷானவாஸ் தொடர்புல தான் இருக்காரு, நாங்கள் போய் பார்த்தோம், பேசணும். ஆனால் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர், இளைஞரணி செயலாளர், செய்தி தொடர்பாளர், முன்னணி பொறுப்பாளர், இவங்க தான் வந்து ஷானவாஸை வந்து பேர் சொல்லி பேசுறாங்க. மற்றபடி ஷானவாஸ் எங்க கூட தான் இருக்காரு சொல்லி உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உங்களை மேலே வந்து குற்றச்சாட்டு, நல்ல குற்றம் சுமத்துட்டு. அவர் நம்ம நண்பர் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் பேருனா அந்த வன்னியரணியில் இப்போ முதன்மை செயலராக வந்திருக்கிறாரு. ரைட்டா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓப்பனாகவே சொல்கிறேன், எழுச்சி தமிழ் அவர்களே, நான் உங்களை நேரடியாக சந்திக்கவில்லை. நான் உங்கள்கிட்டே சொல்கிறேன், இந்த உண்மையை நான் நேரடியாக பேசுகிறேன். உங்களை வந்து பார்த்தேன், நான் கொடுத்துட்டேன், விளக்கம் கொடுத்துட்டேன். நீங்கள் விளக்கத்தை எத்தனை முறை 4 பக்கத்தை நேரம் படித்து முடிச்சிருக்கலாம். இன்னமும் படிக்கணுமா? நீங்கள் உங்களுக்கு காலம் எடுக்கலாம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இடையில போய் தலைவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, ஆனானே உடனே அவரை வந்து இது பண்ணிடுறாங்க. ஆனூர் ஷானவாஸ் சொல்லி தான் என்னை இடைநீக்கம் செஞ்சாருன்னு சொன்னார்ல. 10 நாள் ஆச்சுல, இடைநீக்கம் பண்ணியாச்சுல. அவர் தலைவர் சொல்லி நான் பேசலையில, ஏன் நீ போய் பார்க்கல? அவரை போய் பார்த்து ஒரு சாலையை போட்டு எனக்கு முதன்மை செயலர் கொடுத்துருக்கீங்க, சிறப்பு பண்ணிட்டீங்களே. அப்ப தலைவரே, நான் சொல்றது வந்து நன்மைக்காக சொல்றேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு சங்கத்தமிழ் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளுக்குரிய வாழ்த்து செய்தி உங்களது நாங்கள் படித்தோம். பார்க்கும்பொழுது ஒரு பெரிய அம்பேத்கர் கோட் சூட்டோடு போட்டதை ஒப்பிட்டு ஒரு கவிதை எழுதி அவரை வந்து வாழ்த்து மழையிலே நினைவு வச்சிருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க அவருடைய பர்த்டே ஒரு சிஎம்மா? தமிழக முதல்வர் தளபதி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீ அந்த கவிதையை வந்து ஏதோ மேலோட்டமாக அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் வரியை சொன்னீங்க, நானே படித்து காட்டுறேன். அப்போ தான் அந்த வரியுடைய வேகம் உங்களுக்கு புரியும். ஆனால் நானே படித்து காட்டுறேன். இதை நேரடியாக நாங்கள் விஜயுடைய உதவியாளருக்கு அனுப்பி வைப்போம், நீ வெளியிட்ட பிறகு. அதனால நான் படிக்கிறேன். சரி. அம்பேத்கரை போல கோட்டு சூட்டு மட்டும் மாட்டாமல் அவரின் கோட்பாட்டுக்கு களமாடும் காவலனை. இதை நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக. அடுத்த வரியை பாருங்கள். ஜனநாயகன் என்ற படத்தில் மட்டும் நடிக்காமல் ஜனநாயகம் வெல்ல நாள்தோறும் நாடும் நண்பனை. திருமங்கலம் திமுக திருட்டு தீய செயலை திருப்பி அடித்த திருமாவின் திருப்பாச்சியே. தெரியுமா அந்த வரலாறு? முதல்ல திருமங்கலத்தில் இருந்தே அவங்க ஃபார்முலா போடுறாங்க, ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்குற ஃபார்முலா. திருமங்கலம் ஃபார்முலா அதான் சொல்கிறேன். சாதி மத தேர்தல் அரசியலை தில்லாக தீர்த்து கட்டி தீய சக்தி எதிர்க்கும் கிள்ளியே. உண்மைதானே? ஊழலற்ற உன்னத ஆட்சியை உருவாக்கும் உலக மாமன்னர் அசோகரின் உண்மையான வாரிசு. புரட்சிகர அரசியலை தமிழகத்தில் தலைநிமிரச் செய்த தாய்நாட்டின் மாஸ்டர், உமக்கு எமது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறேன். இது என்னமோ நான் வந்து இட்டுக்கட்டி எழுதிதாக நினைக்க வேண்டாம். நான் வந்து விஜய் நடித்த படங்களில் நான் பார்த்த படமே இந்த 6 படம் தான். நான் உண்மையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்.
இவருடைய படம் வந்து துபாயில் இருக்கும்போது நான் பார்த்ததோட இதோட எக்ஸ்ட்ரா ஒரு படம் என்னன்னா காதலுக்கு மரியாதை, அதில் சேர்க்க முடியாதுல்ல, அதனால சரி அதை வச்சு நான் கவிதை எழுதியிருக்கிறேன். அதாவது சும்மா ஒரு கவிதை எழுத வேண்டும் என்பதற்காக ஒரு படங்களை நான் பயன்படுத்தவில்லை. நான் பார்த்த காவலன், அதே காவலன் சொல்றேன். தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவுக்கே அரசமைப்பு காவலராக இருப்பது யார்? புரட்சியாளர் அம்பேத்கர். சும்மா அப்படி கோட் ஷூட் மட்டும் இவர் மாட்டிட்டு வர்றாரு அப்படி இல்லடா. அம்பேத்கருடைய கனவை நனவாக்கியவர் யார்? விஜய் அவர்கள். அது 37வது தொகுப்புல, புரட்சி அம்பேத்கர் 37வது தொகுப்புல திருப்பி படியுங்கள். படிச்சு கிழிஞ்சு போச்சுருந்தா நான் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த புக்கு எங்கேயுமே கிடைக்காது பிரதர், நீ வாங்கி காட்டுங்க பார்ப்போம். இந்த புக்கே தடை பண்ணிவிட்டேன். அந்த புத்தகத்தில் இருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? நான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டேன், அதே நேரத்தில் வந்து நான் வேலை வாய்ப்புக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன், கல்வியிலையும் வாங்கி கொடுத்துட்டேன், அதாவது தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனித்தொகுதியும் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் ஒன்று செய்யாமல் நான் போகிறேன். என்னன்னா, அதாவது இவர்களுக்கு வந்து தலித்துகளுக்கு தனித்தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியின் வகையில் மட்டுமல்ல, அந்த மொத்தம் எத்தனை அமைச்சர் இருக்காங்களோ அதுல எத்தனை அமைச்சர் கொடுக்கணும், 18லிருந்து 25 விழுக்காடு கொடுக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த மக்களுக்கான உரிமை வென்றெடுக்க முடியும் அப்படின்னு அம்பேத்கர் பதிவு செய்கிறார். அந்த பதிவை வந்து நான் வந்து இவர் ஆட்சியை பிடிச்சவே நான் போடுறேன், எவிடன்ஸ் கதிர் போடுறோம். குறைந்தது ஒரு 7-8 அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு நாங்க போட்டதை பார்த்துட்டு கொடுத்தாரு, நாங்க பெருமைப்படலை. ஆனா உண்மையிலே கொடுத்துருக்கிறார்ல, அதைத்தான் நான் சொன்னேன். கோட்டு சூட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிற அம்பேத்கர் இல்லை அவரு, அவருடைய கோட்பாட்டையே அமுல்படுத்திய அம்பேத்கர் அப்படின்னு அவர் புகழ்ந்து பாடியிருக்கிறார். அடுத்த வரியை பாருங்க. ஜனநாயகம் படம் எடுத்தாரா? படம் என்ன வரலையா? ஜனநாயகம் படத்தில் நான் பார்க்கல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னேன் துபாயிலேருந்து, அண்ணே படம் லீக் ஆகிடுச்சு பார்த்தேன், என்னடா அதில் எப்படா இன்ட்ரோடக்ஷன் சீன் எப்படா வருது, கிளைமேக்ஸ் அதை மட்டும் நான் கேட்டேன். இன்ட்ரோடக்ஷன் அடி உள்ளே வரும்போது அம்பேத்கர் புத்தகத்தோடு தான் வர்றாரு. எவன் செஞ்சிருக்கேன் அது வரைக்கும் தமிழக அரசியலில், தமிழக சினிமாவில் எவனா செஞ்சிருக்கிறானா? அம்பேத்கர் படத்தை தூக்கி காட்டுறதுக்கே இவங்களுக்கு வந்து பெரிய இதாக இருக்கு. பிறந்த நாள் இறந்த நாள் ஷோலியை முடிச்சிருவாங்க, உண்மையா பொய்யா? ஆனால் இவர் வந்து ஒரு நாள் படத்தில் மட்டும் இல்லை, பொது தேர்தல் பிரச்சாரத்திலே அம்பேத்கருடைய போட்டா கொடுக்குறேன், தூக்கி பிடிச்சார பிடிக்கலையா? அதுக்காக அந்த வரி ஜனநாயகம் என்ற படத்தில் மட்டும் நடிக்காமல் ஜனநாயகம் வல்ல நாள்தோறும் நாடும் நண்பனை. எப்படி பாயிண்ட பார்த்தீங்களா? அடுத்த வரியை பாருங்க. திருமங்கலம் ஃபார்ம்ல ஏற்கனவே சொல்லிட்டு திருட்டு பயலுக்கு இந்த திருமங்கலத்தில் தான் நீங்க வந்து 1000 ரூபா கொடுத்தாங்க இந்த தீய சக்தி. அது அந்த காலகட்டம் என்ன காலகட்டம் தெரியுமில்ல? கரும்புலி முத்துக்குமாரோட தம்பி இறந்து போயிருக்கிறாரு. தன் மேல தீ வச்சுக்கிட்டு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் சேட்டான் அவனு இவனு வந்து இங்கே வந்து ஆட்டையை போடுறாங்க அப்படின்னு அவன் கோபத்தில் எழுதி இறந்தார். இருக்க வரல, காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க. தன்மான தமிழ் புலி, தமிழீழ கொள்கை புலி, ஈழத் தமிழருக்காய் உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலி. அவருடைய வருத்தத்தில் நாங்களா இருக்கும்போது இவங்க வந்து கறி சோறு போட்டு கொண்டாடுறாங்க. திருமங்கலத்தில் 2011 அது 2011 இல்லை 10 அப்போதான் வந்து இடைத்தேர்தல், திருமங்கலம் இடைத்தேர்தல் முடிஞ்சு அந்த இடைத்தேர்தலுக்காக ஒரு விழா வைக்கிறாங்க. அதே பீரியட்ல தான் அவர் இறந்து இதாக இருக்கிறார், செத்துட்டாரு. எடுத்து பார்த்தீங்கன்னா 2010 கரெக்டாக. அவ்வளவு கொடூரமாக செயல்பட்டார்கள். அது என்ன சொல்றது, 2010 2009. ஏன்னா அவருக்கு வந்து மேதக அவர்களே வீரவணக்கம் செலுத்துறாரு. அப்போ 2009 தான் இருக்கணும், 2010 இருக்க முடியாதுல்ல. வீரவணக்கம் செலுத்துறாரு. 2011 ஆட்சியே முடியுதுல. அப்போ 2009 கரெக்ட். 2009 தன்மான தமிழ் புலி அந்த கரும்புலி முத்துக்குமாருக்கு எல்லாம் சோகத்தில் இருக்கும்போது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் திருமங்கலத்தில் வெற்றி ஃபார்முலா வெற்றி பெற்று விட்டதுன்னு கொண்டாடினாங்க. அன்னிலிருந்து கேவலம் 1000 2000 3000 4000ன்னு அவன் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஓட்டை விலைக்கு வாங்கினாங்க. அந்த ஓட்டை கூட புரட்சி அம்பேத்கர் தான் ஒரு ஓட்டு ஒரு மனிதனுக்கு, 1 vote 1 வேல்யூ கொடுத்தாரா கொடுக்கலையா? அதானி அம்பானி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எம்டியும் சமம், இங்க வேலை பார்க்கிற ஆட்களும் சமம், ஒரே ஓட்டு தான். ஆனா எல்லாரையும் சமமாக்கினாதான் ஆக்கலையா புரட்சியாளர் அம்பேத்கர்? அவன் முட்டாமிராசுக்கு ஒரு ஓட்டுறா, இல்ல படிக்காத பாமரனுக்கு ஒரு ஓட்டுறான்லாம் இல்லை, இல்ல ஏழை தலைக்கு ஒரு ஓட்டுறான் இல்லை, எல்லாருக்கும் ஒரே ஓட்டு ஒரே வேல்யூ. ஆனா இந்த ஓட்டை இவங்க போய் விற்கிறாங்க, இல்ல இவங்க விற்பனைக்கு உருவாக்குறாங்க. அதை தட்டி கட்டு இன்னைக்கு வந்து ஓட்டு கூட காசு கொடுக்காம வரலாறை படைத்திருக்கிறார். அப்போ பாட்டை போட்டாதான் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அடுத்த வரியை பார்த்தீங்கன்னா சாதி மத தேர்தல் அரசியலை தில்லாக தீர்த்து கட்டிய தீய சக்தி இருக்குன்னு கிள்ளியே. எங்கேயுமே சாதி மதம்லாம் பார்க்கல, ஃபுல்லாக எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டாப்புல. அதை பாராட்டுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு நான் ஏற்கனவே உங்கள் இதில் சொன்னேன், தொலைக்காட்சி உங்கள் யூடியூப்லேயே சொன்னேன். நம்ம அக்கா இருக்குல்ல பிரேமலதா, நல்லா பைசு பாட்டிலை பற்றி நம்ம சட்டமன்றத்தில் பேசியிருக்கு. அண்ணி அக்கா எல்லாம் ஒன்று தான் விடுங்க. அவர் நம்ம அண்ணன் யாரு? அண்ணன் விஜயகாந்த். அப்போ இவங்க அண்ணியா இல்லை, அக்கா இல்லை, அண்ணி. சரி, அண்ணி அவர்களே அவங்க வந்து இந்த பாட்டிலை பற்றிலாம் பேசினாங்க. ஆனால் அவர் அன்பு மகனை தோக்கடிச்ச யாரு? செந்தில், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், ஒரு தலித் பொது தொகுதியில்
செஞ்சிருக்கிறாங்கல்ல. அடுத்த வரலாறு பாருங்க. ஊழலற்ற உன்னத ஆட்சியை உருவாக்கும் உலக மாமன்னர் அசோகரின் உண்மை வாரிசு. அதாவது இந்தியா முழுக்க வந்து ஊழல் ஆட்சி எப்போ நடக்குது? இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாட்டில இருந்து நடக்குது. முதல் இந்தியாவின் ஊழல்வாதி யாருன்னா கோபாலாச்சாரியார்னு ஒரு பிராமணன். முதல் ஊழலை அவன் வெளிநாட்டில இருந்து ஆயுதங்களை வாங்கல ஊழல் பண்ணி அவனை தூக்கி உள்ள விட்டான் நேர்காலத்திலேயே. முதல் கொலைகாரனே யாருன்னா கோட்ஸே. 2 சங்கி, அவன ஐயன் இவன ஐயன். நல்லா யோசித்து பாருங்க. அப்ப ஆனா மாமன்னன் அசோகன் காலத்துல ஊழல் செய்தால் தலையை வெட்டிடுவாங்க. அந்த அளவு கடுமையான நடவடிக்கைகள் இருக்கு. ஆனா யாருமே ஊழல் செய்யல. அதனால சொல்றேன், ஊழலை தடுக்கிறாருல. பிடபிள்யூடி மினிஸ்டர் சந்திச்சோம்ல இப்ப நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. பிரதர் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க வேலை தர்றோம். ஏன்னா இப்ப எங்களுக்கு கமிஷன் நாங்க வாங்க மாட்டோம். அப்ப எங்க உருவாகுது? அங்கதானே உருவாகுது. பிடபிள்யூடி கான்ட்ராக்டர்கிட்ட கமிஷன் வாங்கிட்டு அந்த கமிஷனை பூரா வந்து முன்னாள் முதல்வருடைய ஃபேமிலி கொண்டு போய் வச்சிருந்துட்டு தேர்தல் அப்ப திருப்பி கொடுத்தாங்கல்ல. இங்கே ஸ்டாப் பண்றாருல. அப்ப நம்ம புகழ்ந்து பேசிதான் அடுத்து பாரு. புரட்சிகர அரசியலை தமிழகத்திலே தலைநிமிர செய்த தாய் நாட்டின் மாஸ்டர் சாதி, மதம், பணம் எல்லா சோழியும் முடிச்சிருக்காப்புல. ஆகையால் அவரை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். பாராட்ட வேண்டும் என்பதற்காக மனதார தில்சே. இல்ல ஹைதராபாத்ல வந்து உங்களுடைய லைவ் பார்த்தோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை முன்னாடி போயிட்டு போட்டுருக்கீங்க. கட்சியில இடைநீக்கத்துக்கு பிறகாக அம்பேத்கர்கிட்ட போய் பேசுறீங்க இல்லையா? என்ன காரணம்? ஏன் போனீங்க? அவர் வந்து எனக்கு வந்து உனக்கெல்லாம் வந்து அவர் தலைவர், எனக்கு வந்து அவர் கடவுள். அவரே சொல்லியிருக்காரு, என்னை யாரும் கடவுளாக நினைத்து வணங்க வேண்டாம், என் பேரை சொல்லி புரட்சி செய்யுங்கள் அப்படின்ட்டு எனக்கு 3 கருத்து சொல்லுவார். எனக்குன்னு இல்லை, நானா எடுத்துக்கிறது எனக்குன்னு. எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காரு. நான் இறைவனை வணங்க மாட்டேன், எனக்கு இறைவன் என்று சொல்லப்படும் தெய்வம் 3 தான். ஒன்று அறிவு, நன்னடத்தை, சுயமரியாதை. அறிவு, நன்னடத்தை, சுயமரியாதை. சூப்பர், உன்னை பாராட்டுறேன். இன்னைக்கு எவனுக்குமே தெரியாது. எல்லா இளைஞர்களே தெரிஞ்சு கொள்ளுங்கள். அம்பேத்கர் அதான் போட்டிருப்பேன், அறிவு, நன்னடத்தை, சுயமரியாதை. இதுதான் வந்து ஒவ்வொரு இந்தியனுக்கு இருக்க வேண்டிய கடவுள். அதைத்தான் நீங்க வணங்கணும். அதனால ஐயா அம்பேத்கர் ஐயாவை போய் நேராக போய், ஆனால் நான் பார்க்கணும்னு போகல பிரதர், நான் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக நான் போயிருக்கிறேன். ஆனால் அவர் நேராக கொண்டு போய் அவர் காலடிக்கு பக்கத்திலே நாங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணா அங்கே ரூம் கிடைக்கும் நினைச்சேன். இப்போ நானும் அந்த சிலை இன்னும் பார்க்கல, போய் பார்க்கணும். எவ்வளோ பெருசு இருக்கு, எப்படி இருக்கு பார்க்கறது? என்னங்க நடு மத்தியிலங்க, விசாகப்பட்டினத்தில் நடு மத்தியில். நாங்கள் நினைச்சீங்க மூலையில் போய் வச்சிருப்பாங்க, நம்மளுக்கு வைப்பாங்க அம்பேத்கர் சிலை எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, அந்த சிட்டியோட மத்தியில். எவ்வளோ நினைக்கிறீங்க? 200 அடிங்க. அந்த சிலை மட்டும் 125 அடி. கீழே இருக்குது வந்து ஒரு பீடம். அந்த பீடம் தான் 80, சிலை மட்டும் 125. அவருடைய பிறந்த நாள் இருந்து 125வது ஆண்டு. அதை ஒட்டி கட்டியிருக்கிறாங்க. கட்டி போன வருஷம் திறந்துருக்கிறாங்க. போன வருஷம் ஜனவரி மாதம் 2025 ஜனவரி 19ஆம் தேதி திறக்கப்பட்டது அந்த சிலை. மாபெரும் சிலை. அந்த சிலைக்கு கிட்ட போய் நான் உட்காந்து உண்மையிலேயே சொன்னேன், ஐயா உண்மையிலே வந்து சூப்பர். இவங்க அந்த தெலுங்கானாக்காரங்க, இவங்க திருப்பதி சாமியை கும்பிட்டாலும் அவங்க நம்மளை விட ரொம்ப சங்கியா இருப்பாங்க. இருந்தாலும் அங்கே புரட்சி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை பிரதர், அமராவதிக்கு போனேன். அமராவதியில் புத்தர் சிலை, பெரிய சிலை. அந்த நதிக்கரை ஓரமை கிருஷ்ணா நதிக்கரையில் பெரிய ஒரு சிலை இருக்குது. அங்கேருந்து நேர ஹைதராபாத்து போனேன். அங்கே ஒரு பெரிய ஒரு குளம் ஊருக்கு சென்ட்ரல் இருக்கு, அதுக்கு நடுவில் புத்தர் இருக்கிறாரு. ஓகேனா, இதை முடிச்சிடுறேன். அதுக்கு பக்கத்துல இன்னொன்று ஹைதராபாத்ல இன்னொரு 125 சிலை. அந்த சிலைங்களுக்கு எல்லாம் வந்து கூண்டு போடுறதுனால கூண்டு போடலையா? இங்க பாருங்க, அந்த சிலைக்கு மட்டும் இல்ல, அங்க ஹைதராபாத்ல, அது தெலுங்கானா ஆந்திரால எந்த சிலைக்குமே கூண்டு இல்ல. அது புரட்சி அம்பேத்கர் சிலைக்கு எங்கனையுமே கூண்டு இல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கடந்த 60 ஆண்டுகள் அந்த திருட்டு திமுகவும் அயோக்கிய பயல்கள் அதிமுகவும் தலித்து ஓட்டுக்களை மட்டும் நல்லா வாங்கி வச்சுக்கிட்டு எங்கேயாவது புரட்சி அம்பேத்கருக்கு சிறப்பான சிலை வச்சாங்கன்னா இல்லை. எங்க மதுரை மாவட்டத்தில் போன எம்ஜிஆர்ல மன்னிக்கணும், ஜெயலலிதா பீரியட்ல ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருந்த சிலையை கழுத்தை கிரைண்டரை வச்சு வெட்டினாங்க. இது வரைக்கும் யாரா குற்றவாளின்னு இப்போ 3வது ஆட்சி வந்துருச்சு. ஜெயலலிதாக்கு அடுத்து எடப்பாடிக்கு அடுத்து ஸ்டாலின் அடுத்து இன்னைக்கு விஜய் அவர்கள். யாரும் குற்றவாளி கண்டுபிடிக்கல, குற்றவாளி யாரா இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல கவர்மெண்ட் வைக்கல சிலை, அதை கூட விடுதலை சிறுத்தைகள் வச்சுச்சு. நாங்க முதல்வரை வச்சு அதை பெருமை முதல்வர் திறந்துட்டார் எனக்கு சொன்னாங்க ஒரு சில பேர் என் கட்சியிலேயே. முதல்வரை வச்சு சிலையை திறந்துட்டாங்க. போங்கடா, அங்க போய் பாருங்கடா, ஆந்திரால போய் பாருங்கடா, ஹைதராபாத்ல போய் பாருங்கடா. அப்படியே ஊருக்கு மத்தியில 125 அடி. சரி, இவங்க தான் எப்படின்னா, இப்ப நம்ம மகாராஷ்டிரா இருக்காங்க, பாம்பேக்காரன் அவன் 500 அடி போடுறேன். உலகத்திலே பெரிய சிலை எங்க சிலைன்னு இவரை ஃபீட் பண்றாங்க. இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் கூட ஊருக்கு மூலையில வச்சிருக்கிறாங்க, சென்ட்ரல் வைக்கல. அது ஒரு நதிக்கரை ஓரம் தான் வச்சிருக்கிறாங்க பிரதர்.
ஆனால் இங்கே இருக்கிற விஜயவாடாவில் போய் பாருங்க, தயவு செய்து விஜயவாடாவில் சிட்டிக்கு மத்தியில் பிரதர், எங்கிட்டு சிட்டிக்கு போனாலும் அவங்க அதை சுற்றி தான் போகணும். அப்போ அதை பார்க்கும்போது அந்த இளைஞர்களுக்கு எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை வரும் யோசித்து பாருங்க. ஆனால் இந்த பயலுக வந்து இந்த திருட்டு பயலுன்றது இது ஒன்று தான் எடுத்துக்காட்டு. உண்மையிலே மான ரோஷம் இருக்க தலித்துகள் யாரும் இந்த திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது. கருணாநிதிக்கு வைக்க போறாங்களாம் பெரிய சிலை, போன திமுக கவர்மெண்ட்ல சொன்னாங்க. அதனால வந்து அதை பற்றின்றதுக்காக வைக்கல, அதை பற்றி நான் பேசலை பிரதர். ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்த பிறந்த நாளுடைய செய்தியாக உங்களுக்கு பிறந்த நாள் கவிதை பாடி அடியில் கருணாநிதிக்கு சிலை வைக்கிறதா ஒரு பிளான் இருந்துச்சு. நல்லா அவங்க வச்சுட்டு போகிறேன், அங்கே கோர்த்து விடாதீங்க. கரெக்டாக அவன் வைக்கிறேன், வைக்காமல் போகிறேன், அது எனக்கு தேவையில்லாத. பாராட்டுறீங்களான்னு கேட்குறேன். அதில் நான் பாராட்டுறதுக்கு நான் ஒன்றும் திமுக காரன் இல்லை. நான் வந்து மனித நேயமிக்க ஒரு தலித் இளைஞன். நல்லா கேட்டுக்கு விவரமாக கேட்டுக்கிறேங்க. அதாவது இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற விஜய் அவர்களே, நான் உங்கள்கிட்ட அன்பான கோரிக்கை வைக்கிறேன். உங்களுக்கு நிச்சயம் ஹைதராபாத் ஷூட்டிங் கீட்டிங் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி விஜயவாடா போயிருப்பீங்க. போகலைன்னா நீட்டாக நீங்கள் வந்து அங்கே போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வாங்க. 500 கிலோமீட்டர் இங்கேருந்து எங்கள் மதுரைக்கு போகிற தூரம் தான். நீட்டாக போங்க, பார்த்துட்டு வாங்க. உண்மையிலேயே அதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம கடற்கரை இருக்குது பார்த்தீங்களா, மெரினா பீச்சில் அப்படியே வான் உயர்ந்த ஒரு சிலையை வைங்க, புரட்சியாளர் அம்பேத்கர். நாளைக்கு உலகம் உங்களை பாராட்டும். எங்கே இப்போ மகாராஷ்டிரா வச்சுட்டான்ல, அவனை விட நம்ம கூட வைப்போம். கடற்கரையில் திமுக கவர்மெண்ட்டு கருணாநிதி பேனா சிலை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. அது நமக்கு தேவை. மற்றவங்க பிரச்சனை நம்ம போகவே கூடாது பிரதர். பிரச்சனை நம்ம பிரச்சனை மட்டும்தான் நம்ம பேசணும். ஊர்பய பிரச்சனை நம்ம பேசுறதுக்கு இங்கே நமக்கு டைம் இல்லை. நம்ம வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தான் உங்களுடைய ரோல் மாடல் காட்டுறீங்க, ரைட்டா? நான் ஒன்றும் தப்பாக சொல்லுவேன். அம்பேத்கர் சிலையை வச்சுக்கிறேங்க, விருப்பப்பட்ட பக்கத்தில் தந்தை பெரியார் சிலையை கூட வச்சுக்கிறேங்க. நான் ஒன்றும் அதுக்கு நான் இடைஞ்சலா இல்லை. இன்னும் 2-3 தலைவர் முதல்ல 5 பேர் வச்சுருக்கீங்களா, காமராஜர் வர வச்சிருக்கீங்களா, வச்சுக்கிறேங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல. ஆனால் அவன் எவ்வளோ தில்லு பாருங்களேன். அவன் யார் சிலையை வைக்கலைங்க, சிங்கிளாக வச்சிருக்கிறேன் அம்பேத்கர் சிலையை. அவன் உண்மையிலே அது மட்டும் இல்லைங்க, இருக்கிற மக்கள்லாம் வந்து நல்ல ஒரு மனிதநேயமிக்க மக்களாக தான் இருக்கிறாங்க. அது அம்பேத்கர் வந்து அந்த கருத்து அவங்கள போயிருக்கு. நான் ஏன்னா துபாயில் இருந்தேன்ல, அப்பயும் சொல்லுவாங்கல்ல, நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்கிறதுக்கு நல்ல லேபர் எங்கே வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஆந்திராக்காரன் எடுங்க அப்படின்னா. எல்லாம் ஆந்திராக்காரன் எடுன்னு சொன்னால் ஆந்திராக்காரங்க அவ்வளோ உழைப்பாளியாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேங்க, நேர்மையாக அவ்வளோ உழைப்பாங்க. ஆனால் அறிவு சார்ந்த உழைப்பவங்க யாருன்னா தமிழ்நாட்டுக்காரங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா பிரதர், ஓப்பனாக சொல்லணுமா, தலித்து அரசியலை செய்கிற நாங்களோ இல்லை இன்னும் ஏனைய கட்சிகளோ வலியுறுத்தலை. அங்கே எப்படின்னா காங்கிரஸே வலியுறுத்தி இருக்கிறது. அதனால 1960 தர்மேந்திரா சஞ்சயா வந்து இந்தியாவின் முதல் தலித் முதல்வர். அவருக்கு பிறகு 7-8 முதல்வர் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டில் முதல்வர்னு சொல்ல முடியலை, செலவைங்கிறான்னு சொல்ல முடியல. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் நல்லா யோசித்து பார்த்தீங்களா? உண்மையிலே இந்த பேட்டியை பார்த்த பிறகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே, நீ உடனே ஆர்டரை போடுங்க. சரிண்ணா, இப்போ நீங்கள் கட்சியில் இடைநீக்கத்துக்கு அப்புறம் தலைவர்கிட்ட போய் லெட்டர்லாம் கொடுத்தீங்க. நாள் போயிட்டே இருக்குது, எந்த பதிலுமே வர மாதிரி தெரியல. நீங்களும் எதுவுமே அதை குறித்து பேசல. அப்புறமா நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தொடர்ந்து இங்கே தான் இருக்கிறீங்களா? ஏன்னா பல ஊடகங்கள்லாம் நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்க, விஜய் கிட்ட போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் தமிழ்லாம் போட்டுன்னு இருக்காங்க. அதனால கேட்குறேன், ஏன்னா எண்ணம் இருக்கா தாவேக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு, ஏன்னா நீங்கள் விஜயை ரொம்ப பாராட்டுறீங்களா, அதனால கேட்குறேன். அன்பு தம்பி, பிரச்சனையே உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் எழுதுறாங்க. அதனால் தேவையில்லாமல் இதை வேற எழுதி நீங்கள் பேரை அவங்க கெடுத்துக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிறேங்க. நான் ஒரிஜினல் விடுதலை சிறுத்தை அக்மார் பார்த்தீங்களா, ஒரிஜினல், எந்த கலப்படம் இல்லாத புரட்சியாளர் அம்பேத்கரின் தொடர்ச்சியாக எழுச்சி தமிழரை நம்பி, எழுச்சி தமிழர் தான் உண்மையான தொடர்ச்சியாக நினைத்து களமாடி கொண்டிருக்கிறேன். சரியா? அதனால் எவனு வந்து 1000 பிரச்சனை என மேலே அவங்க புகார் பண்ணாலும் சரி, சிக்கலை வளர்த்தாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தலைவர்கிட்ட வந்து நான் போய் அண்ணன் என் மேலே குற்றம் இல்லைனே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். பொறுப்பா அப்படின்னு இருக்கிறாரு. பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உடனே இப்போ என்ன கொடுத்துமே நான் நாளைக்கு நான் எம்எல்ஏ ஆக போகிறேன்னா இல்லை எம்பி ஆக போகிறேன்னா இல்லை வாயை மூடி கிடக்க போகிறேன், ஐயோ நம்மளை பண்ணிட்டாருன்னா வாயை மூடி படுத்து தூங்க போகிறேன்னா, நான் உண்மையான புரட்சி அம்பேத்கருடைய சீடேன். அதை நான் கேட்குறேன் தம்பி உன்ட்ட, அது எப்படி நான் முடியும்? அதனால வந்து நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், எங்கள் தலைவருடைய நடவடிக்கையை சாய்த்து என்ன சொல்லுவாங்க, தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். அவர் எப்போதுமாலும் ஆர்டர் போடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் நடக்க போகிறதில்லை. ஆனால் இந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன், தொடர்ந்து பேசுவேன். சரியா? அப்போ அவர் வந்து இப்போ நடவடிக்கை எடுத்துட்டு இப்போ அவர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாராம். ஏன்னா உண்மையான மேட்டர் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் போட்டுக்க தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். என் பொசிஷனில் நான் சவால் விட்டு சொல்கிறேன், என் பொசிஷனில் இங்கே எவனையாவது நடவடிக்கை எடுத்திருந்தா இவனால உட்காந்துருப்பானா?
இல்லையே. அது இன்னைக்கு பல கட்சி தொடங்குறாங்க. அவன் தொடங்குறான். இந்த பக்கத்து பார்த்தா அண்ணாமலை கட்சி தொடங்குறாப்ல, இந்த பக்கத்து பார்த்தா நம்ம ரஞ்சித் கட்சி தொடங்குறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொண்டு இருக்கிறாப்ல, இந்த பக்கத்து பார்த்தா விஜய் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாப்ல. கரெக்டா இல்லையா? இப்படி பல பேர் பல பக்கத்து பல கட்சி தொடங்கும் போது என்ன பண்றாங்க, திமுக ரோட்ல போறவங்கலாம் கூப்பிடுறாங்க, அண்ணா அறிவாளி எவனா அப்படி சும்மா அந்த போய் போயிட்டாலே, நீ வந்து விசிக்கார வா 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 உனக்கு பொதுச்செயலாளர் தர்றான், இந்த துணை பொதுச்செயலாளர் தர்றான், அது மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா? அதிமுக வந்து எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு தலைவர் இப்போ எடப்பாடி என்ன இருக்கு, பொதுச்செயலாளர் இருக்காரா, அதை நான் கொடுக்க முடியாது, தலைவர் கொடுக்க முடியாது, அது தவிர உனக்கு என்ன பதவி வேணும்னு சொல்லி வாங்கிக்க. அப்படி போய்கிட்டு இருக்கு இந்த உலகத்துல. சங்கத்தமிழ் ஏன் அப்படி பேசுறேன்னா அதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு. விடுதலை சிறுத்தையில் உருவான இடம் மதுரை. இன்னும் விடுதலை சிறுத்தையில் மதுரையில் எங்கடா உருவாச்சு அப்படின்னா மதுரை மாவட்டம் மேலூர். இன்னைக்கு தலைவர் வந்து வந்த காலத்துல 90க்குள்ள வந்த காலத்துல தலைவரோடு சேர்ந்து இருந்த 10-15 பேர்ல எல்லாமே என் சொந்த பந்தம், அண்ணே மாமே மச்சான். இப்ப கூட முத்துக்குமார் செத்து போயிட்டார், பெட்டிமங்கலம் முத்துக்குமார், அவரெல்லாம் எழுச்சி தமிழர் வந்து வந்த காலத்தில் இருந்தவர். இன்னைக்கு எங்க அண்ணன் ஆற்றல் அரசு இருந்தவர். இன்னமும் வந்து சில பேர் சொன்னா அது சண்டைக்கு வருவாங்க. எஸ்பி சந்திரன் தலைவோடு இருந்தவர். இன்னமும் சொல்ல போனோம்னா முருகேசன் அவர் தலைவோடு இருந்தவர். இன்னும் பல பேர் எல்லாமே மேலூரை சார்ந்தவர்கள். இந்த கட்சி இன்னைக்கு இவ்வளவு உருவாயிருக்குன்னா யாரான்னா சந்திரமோகன். ஏன் இப்படி பேரை விட்டுட்டேன்னா நாளைக்கு ஊருக்கு போகும்போது எல்லாம் சத்தம் போடுவாங்க, என்னங்க அட்லீஸ்ட் என் பேரை மறந்துட்டீங்க. உங்களுக்கு புரியுதா? இதுதான் இருந்து விடுதலை சிறுத்தையில் உருவானது. அடுத்து எல்லாளன். புரியுதா உங்களுக்கு? அப்ப விடுதலை சிறுத்தை உருவான இடம் எந்த இடம்? மதுரை. மதுரை மாவட்டம் மேலூர். மேலூர் என் சொந்த ஊர். அதனால அவன் போய் புகார் பண்ண, இவன் போய் புகார் பண்ண, அவன் இதை பண்ண, அதனால நமக்கு தேவையில்லாத வேலை. ஒன்னே ஒன்று இந்த நேரத்தில் சொல்கிறேன், இது சர்ச்சையாகக்கூடாது. இது தம்பி மேலே குற்றம் இல்லை. அவன் தம்பி பாவன் நேர்மையாக கேள்வி கேட்குறாப்புல. என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியாமல் நான் எம்ஏ சைக்காலஜி படித்தாலும் அமெரிக்கா இன்னொரு பிஎம்பியில் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் தம்பி சொல்லியா என்னை வந்து திசை திருப்புவார். அதனால் நேரடியாக சொல்லு, நான் தான்ப்பா பொறுப்பு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா. இப்போ தலைவரின் நடவடிக்கை எடுத்து 10-15 நாள் ஆச்சு. யாருன்னா நடவடிக்கை எடுக்கப்பட்டது? தம்பி அவர் பேர நல்லா பேச்சாளர், திமுக சார்பாக பேசுவார் ஒருத்தர், திமுக சார்பாக பேச அவர் அதான் பேசுவார், ஆனூர் ஷானவாஸ். தம்பி தப்பா எடுக்காத, நான் உண்மையை பேசக்கூடிய ஆள் சங்கத்தமிழ். ஆனூர் ஷானவாஸ் அவர்களே தலைவரே சொல்றாரு பேட்டியில், நான் நடவடிக்கை எடுத்ததுக்கு காரணம் அவர் தான் சொல்லிட்டாரு. ஆமா, நான் வந்துட்டேன்ல. ஆமா, நேரம் இப்ப தலைவரை பார்த்துருந்தோம், பார்க்கக்கூடாதா? ஆமா, நீ யாரும் தலைவரை போய் பார்த்து அண்ணே ரைட்னே எனக்கா நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? நீங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க, தலைவர் சொல்லிதான் சங்கத்தமிழன் பேசுறாரு. எப்படி இல்ல உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த நபர்கள்லாம் வந்து முன்னணி பொறுப்பாளர்களாக வந்து இருக்கிறாங்க. அவங்களே வந்து ஷானவாஸ் தொடர்புல தான் இருக்காரு, நாங்க போய் பார்த்தோம் பேசணும். ஆனா எங்க கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர் இளைஞரணி செயலாளர், செய்தி தொடர்பாளர், முன்னணி பொறுப்பாளர், இவங்க தான் வந்து ஷானவாஸை வந்து பேர் சொல்லி பேசுறாங்க. மற்றபடி ஷானவாஸ் எங்க கூட தான் இருக்காரு சொல்லிட்டு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உங்களை மேல வந்து குற்றச்சாட்டு சுமத்து, நல்லா குற்றம் சுமத்துட்டு. அவர் நம்ம நண்பர் யாரும் எனக்கு தெரியும். அவர் பேருனா அந்த வன்னியரணியில் இப்போ முதன்மை செயலராக வந்திருக்கிறாரு. ரைட்டா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம், அவருக்கு இன்னும் விவரம் முழுமையாக அவருக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ வந்திருக்காரு. அவரும் இப்போ அரசியலுக்கு வந்து என்ன ஒரு 10 வருஷம் தானே ஆகுது. ரைட்டா? அதனால் பழைய வரலாறுலாம் தெரியாது, நம்ம அதுக்குள்ளே போக தேவை. நான் அவருக்கே சொல்கிறேன், உங்களோட தொடர்பில் தானே இருக்கிறாரு, நல்ல ஒரு பற்றா இருக்காருல்ல. ஏன் தலைவர் சங்கத்தில் நடவடிக்கைட்டாருன்னு கூட்டி வந்து காட்ட வேண்டியதானே? அவரே உள்டா என்ன சொல்லியிருக்காருன்னு அவர்கிட்ட, நான் ஒன்றும் சங்கத்தமிழ் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லலை, அவராக எடுத்துவிட்டு என் பேரை சொல்கிறாரு. அப்படி சொன்னார் இவர் சொல்கிறாரு. அந்த பேட்டி நீ சொல்கிற பேட்டியே சொல்கிறேன், நான் அதை பார்க்கல, நல்லா போய் திரும்பி பாருங்க. ரைட்டா? அப்போ இவர் என்ன பண்ணணும், நேரம் தலைவரை பார்த்துருக்கணும். நான் இன்னமும் சொல்கிறேன் தம்பி, என்னால் அந்த கட்சி நல்ல ஒரு உயரத்துக்கு போகுதுன்னா, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்லுதுன்னா, எதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க? டோட்டலாகவே காலி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் ஒரிஜினல் விடுதலை சிறுத்தைங்க, கட்சி பேனரை வச்சு வாழக்கூடிய அவன் நல்ல சங்கத்தமிழன். சில பேருக்கு பொறுப்பில் இருந்தால் தான் அவர்கள் வந்து கட்சி பணியாற்றுவார்கள். சங்கத்தமிழன் பொறுப்பில் இருந்தால் பணியாற்றினா இல்லையே. நான் தான் 92 94 இருக்கிறேன்னு சொன்னாலும் அரசியல். அதுக்கு முன்னால் வந்து பொறுப்பை வச்சு நான் நடத்திக்கிருந்தேன். அதெல்லாம் பிரதர் ஓப்பனாக பேசினா இன்னும் பல பேருடைய முகத்திரை கிழிக்கப்படும். நான் தலைவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ரொம்ப ஜனநாயக ரீதியாக பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன குற்றம் இங்கே வந்துச்சுன்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், எழுச்சி தமிழ் அவர்களே, நான் உங்களை நேரடியாக சந்திக்கவில்லை. நான் உங்கள்கிட்டே சொல்கிறேன், இந்த உண்மையை நான் நேரடியாக பேசுகிறேன். உங்களை வந்து பார்த்தேன், நான் கொடுத்துட்டேன், விளக்கம் கொடுத்துட்டேன். நீங்கள் விளக்கத்தை எத்தனை முறை 4 பக்கத்தை நேரம் படித்து முடிச்சிருக்கலாம். இன்னமும் படிக்கணுமா நீங்கள் உங்களுக்கு காலம் எடுக்கலாம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இடையில போய் தலைவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, ஆனானே உடனே அவரை வந்து இது பண்ணிடாதீங்க, நடவடிக்கை வந்து நீக்கம் பண்ணிடுறாங்க, அதனால் இடைநீக்கத்தை வந்து ரத்து பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எனக்கு செய்தி வந்துருச்சு. யார் சொன்னா, எப்போது சொன்னா,
சொல்லும்போது யார் யார் இருந்தான்னு சொல்லி வச்சு. ஆனால் வந்து அண்ணன் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார். என்ன மன வருத்தம் இருக்காருன்னா, இவரை போய் நீ சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் சொல்லித்தாங்க அவர் பேசுகிறாரு. எப்படி எப்படி தலைவர் சொல்லித்தான் சங்கத்தமிழ் திமுக பேசுனா, தலைவர் சொல்லித்தான் இந்த இரண்டாம் கட்ட முக்கியமான ஆளுமைகளை நான் பேசுறேன்னா, பாயிண்ட் பிடிச்சிட்டீங்களா? பாயிண்ட் பிடிச்சா அப்ப அவருக்கு ஒரு மன வருத்தம் வருது. தலைவருக்கு ஒரு தலைமை இல்லைங்க, ஒரு கட்சியோட தலைமை. நீங்க எப்படி நம்மளை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சொன்னேன்னு சொல்றீங்களா, நான் சொல்லலை, என்ன செய்யணும், நடவடிக்கை எடுக்கணுமா, இந்த எடுத்தாச்சு, முடிந்து போச்சு மேட்ரு. அப்ப இப்ப வந்து நீங்க போகணும்ல, போய் நீ என்ன பண்ணணும், திருப்பி பேசுவோம் பிரதர், சங்கத்தமிழ் வந்து ஏதோ நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு அன்பா பேசுறேன், ரைட்டா? கோபத்தில் பேசுறேன், வெவ்வேறு பேசுவேன். ஆனால் தலைவர் சொல்றாரு, பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம், யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம் சொன்னார சொல்லையா? உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும், வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும். இருந்தாலும் கூட ஒரு கருத்தை சொல்றேன், இது யாரு மனசையும் புண்படுதுன்னு யாரும் வந்து தப்பா நினைக்காதீங்க. தலைவர் சொல்லி நான் பேசலாம், அந்த ஓப்பன் டயலாக் சொல்றேன்ல, தலைவர் மட்டும் இல்லை, யார் சொல்லி நான் பேச மாட்டேங்க. எனக்கு வந்து தலைவருடைய சிலபஸ் தான் முக்கியம். நான் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன், அம்பேத்கருடைய சீடர். நான் சொல்றேன், பெருமையாக சொல்றேன், அம்பேத்கருடைய சீடர்கள் நாங்கள்லாம். என்ன மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. அதில் படிச்சனால நேருக்கு நேரம் பேசுவோம். அவருடைய கருத்தில் ஒரு 10% 15% பேசியிருக்கிறான். இங்கே தான் பேசணும், அங்கே தான் பேசணும், அப்படி தான் பேசணும்னா அவன் சுயநலவாதி. அம்பேத்கர் அப்படி சொல்லவே இல்லை. நீ ஒரு கருத்தை எடுத்து அந்த கருத்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கருத்துக்காக உயிரை கொடுத்து போராடு. உலகம் உன்னை பாராட்டுது பாராட்டவில்லை என்பது தேவையில்லை, உண்மைக்காக போராடு. அது உண்மை உண்மை என்று தெரியும் நேரத்தில் உலகம் உன்னை பாராட்டும், எதிரியே உன்னை தலை வணங்குவான். அதற்காக பெத்த தாய் தகப்பனா இருந்தாலும் எதிர்த்து விடு, கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருந்தாலும் எதிர்த்து விடு. யார் சொல்றது? புரட்சி அம்பேத்கர் படிச்சா படிக்கலையா தம்பி? படிச்சனா? அவ்வளவு போராடி விட்டு படிச்சு விட்டு நான் பாட்டுக்கு அமைதி, ஆஹா இதை இங்கே தான்டா பேசணும். அவன் சுயநலவாதி, இங்கே ஒரு பேசி பேசுவேன், அங்கே ஒரு பேசி பேசுவேன், அங்கிட்டு ஒரு பேசி பேசுவேன். இன்னமும் என்ன பண்ணுறாங்க, நக்கல் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் பேசுகிறாரு, வெளியில். அதுவே தப்புங்க. விடுதலை சிறுத்தைனா என்ன, தலை நிமிர சேரி திரளும் அன்று தலைகளாய் நாடு புரளும்னா என்ன அர்த்தம்? உள்ளே வெளியெல்லாம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். அது உண்மை இல்லை. உள்ளே இருந்தால் ஒன்று பேசுவோம்ப்பா, வெளியே இருந்தால் இன்னொன்று பேசுவோம்ப்பா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னை இடைநீக்கம் செஞ்சுட்டார்ல, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போதான் இதெல்லாம் டைட்டில் கூட போட்டுக்க, என்ன இடைநீக்கம் செய்து விட்டார் எங்கள் எழுச்சி தமிழர். அந்த இடைநீக்கத்தை நான் தலை வணங்கி ஏற்றுக்கொண்டேன். 15 நாள் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நான் வரேன். இது இப்போ சர்ச்சை ஆக போகுது, ஆக போகுது. அது எனக்கு பிரச்சனை இல்லை. திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு முக்கியமான ஒரு விடுதலை சிறுத்தையுடைய ஒரு 2ஆம் கட்ட தலைவரை நான் சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து அமித்ஷாவுடைய இதை வந்து நீங்க வந்து போட்டுட்டீங்கயா, மீண்டும் மீண்டுமா போட்டுட்டீங்கயா, அது தப்புயா அப்படின்னு நான் சொன்னேன், ரைட்டா? அந்த சொன்ன சொல்லுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை, அது எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அது சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆனா அதை சொல்லும் போது நான் பயன்படுத்திய சொல்லாடல் வார்த்தைகள் தவறா இருந்தா நீ மன்னிச்சுக்குங்க. இந்த நேரடி ஓப்பனா சொல்லல, வாய்ஸ்ல போட்டு கொடுங்க, மன்னிச்சுக்கணும். ஆனா என்ன நடவடிக்கை எடுத்தார்ல, தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு அதை ஏன் இது வரைக்கும் எடுக்கல? அந்த பதிவு எடுத்திருக்கணும்ல, எடுத்துக்க கூடாதா? நம்பர் 1. நம்பர் 2, ஆனூர் ஷானவாஸ் சொல்லி தான் என்னை இடைநீக்கம் செஞ்சாரு சொன்னார்ல, 10 நாள் ஆச்சுல, இடைநீக்கம் பண்ணியாச்சுல. அவர் தலைவர் சொல்லி நான் பேசல, ஏன் நீ போய் பார்க்கல? அவரை போய் பார்த்து ஒரு சாலையை போட்டு எனக்கு முதலமைச்சரை கொடுத்துருக்கீங்க, சிறப்புட்டீங்களே. அப்ப தலைவரே, நான் சொல்றது வந்து நன்மைக்காக சொல்றேன், நேர்மைக்காக சொல்றேன், உண்மைக்காக சொல்றேன். இது வந்து என்னன்றத உங்க மனச்சாட்சி தொட்டு நீங்க பார்த்துக்கிறீங்க. கோடான கோடி விடுதலை சிறுத்தைகளே, என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை பார்த்துக்கிறீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, அந்த கருத்து சொன்னேன் பார்த்தீங்களா, அது எனக்கு மன உளைச்சல் அளிச்சு என்கிட்ட பல பேர் ஃபோன் பண்ணாங்க. என்னங்க கட்சியோட 2ஆம் கட்ட தலைவரே இப்படி போட்டிருக்காரு, நியாயமா? எங்க யாராவது பதில் சொல்ல சொல்லுவேன், பதில் சொல்ல சொல்லு. இதுக்கு கரெக்டாக சங்கத்தமிழ் பேசுனதுக்கு இந்த நாகரிகமா நம்ம பேசாம போயிட்டேன். இல்லைண்ணே, இப்போ இதை குறித்து பேசினால்தான் இடைநீக்கமே போயிருக்கு. அதை நான் தான் எடுத்தேன் வேற. திருப்பி இதே கருத்தை நீங்க பேசினா உங்க மேல மறுபடியும் எதனா ஆக்ஷன் எடுக்க போறாருன்னா? இல்ல வாய் ரொம்ப பேசக்கூடாது, தலைவர் சொல்லிட்டாரு. வாயினா ரொம்பனா, இப்போ உனக்கு வந்து இப்போ நீ சாப்பிடணும், இப்போ லேட் ஆயிடுச்சு, ரைட்டா? உன்னை வந்து தம்பி சாப்பிடுங்க தம்பின்னு சொல்லலாம். என்னப்பா வந்துருக்கிற, சாப்பிடாம போவியா? சாப்பிடாம மட்டும் வெளியில போட பாத்துக்கிறேன். சொன்ன விஷயம் என்ன, சாப்பாடு தானே. எப்படி இருக்கு, நல்லா இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு சோறு போடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி, நீ சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த விஷயத்தை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, தம்பி
உங்களுக்கு சாப்பாடு போடலாம்னு பார்த்தேன் தம்பி. சோறு ஆனால் அந்த சாப்பாடில் வந்து கொஞ்சம் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இல்லை. நீங்களாம் வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றவங்க, நான் ஒரு ஏழை மனிதன். உங்களுக்கு அது விருப்பம் இருந்தால் சாப்பிடுங்க, இல்லாட்டினா நீங்கள் போய் என்னைக்கு யூஸ்வலாக நீங்கள் சாப்பிடுவீங்களே பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். ஆனால் சொன்ன சொல்லு என்ன, திருட்டு புத்தி சாப்பிட விடக்கூடாது. ஆமாம். சங்கத்தமிழ் அப்படிலாம் இல்லை. மனசுக்குள்ள என்ன பட்டுச்சோ அதை நேரடியாக பேசுவேன். இதுதான் பௌத்தத்தின் மைய புள்ளி. எண்ணம், சொல், செயல். எவன் ஒருவனுக்கு நேர்கோட்டில் பயணிக்கிறானோ அவன்தான் உண்மையான புத்திஸ்ட். எடுத்துக்காட்ட பாப்பா, மிரண்டறியா? புத்தாண்டிஸ் தம்மா புத்தகத்தை நான் இப்போ எடுத்து காட்டுறேன். அப்புறம் இல்லை தெரியல எடுத்து காட்டுறேன். தெரியுமா? உண்மை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிட்டியா? அப்புறம் என்ன விட, நீ அறிவாளி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு விடு, பார்த்துக்குறோம். அமைச்சர் வன்னியரசு அண்ணன் அவரை வந்து ஒரு ஊடகவியலாளர், பெண் ஊடகவியலாளர் பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுத்துட்டு அவர் கூட இருக்கிற ஃபோட்டோவை வந்து பதிவிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ கீழே வந்து குறிப்பாக ரொம்ப மோசமான முறையில் வசைப்பாடு இருந்தாங்க. அதுக்கு அந்த ஊடகவியலாளரே மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? எப்படி நினைக்கிறீங்க அதை? இதுதான் திருட்டு பயவில்லைன்னு சொன்னது திமுக. எப்போ பார்த்தா நான் சொல்கிறதுக்கு என்னன்னா, பிரதர், ஒரு சட்டியில் என்ன இருக்குதோ அது அகப்பைக்கு வரும். ஆமாம். திமுகனாலே திருட்டு பயலுக்கு தான். திமுகவில் அந்த முதல்வர் விடுங்க, பாவம். அவர் ஸ்டாலின் நம்ம எந்த காலத்தையும் பேச மாட்டோம். முன்னாள் முதல்வருங்க, பாவம். அவங்க வச்சுக்கிறட்டுங்க, பாவம் இல்லையா? அவ்வளோ பெரிய மனுஷன், முன்னாள் முதல்வர், முன்னாள் எம்எல்ஏ, அவங்களாம் இப்போ பிரச்சனை இல்லை. அவங்களாம் ஐயா பொதுச்சாளர் தோற்று போயிட்டார். அவரே நம்ம 2 பேரையும் சொல்ல. அந்த 2ஆம் கட்ட தலைவர் பூரா சாதி வெறி பிடித்தவர்கள். சிலர் பாலியல் அந்த திங்கிங்லேயே இருப்பாங்க. கரெக்டாக சொல்லியிருக்கோம், யாருன்னு நம்ம பேரே சொன்னோம்ல. இவங்க பூரா அப்படி தான் இருப்பாங்க. அவங்க தங்கச்சின்னுது, சகோதரின்னுது, அண்ணான்னு போடுறாங்க. அண்ணான்னு போடுது, சகோதரி அண்ணான்னு போட்டு அவங்க கை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு புத்தி எப்படிலாம் போகுதுன்னு பாருங்கள். இவங்க பெண்கள்னாலே ஒரு மோகப் பொருளாக தான் பார்க்குறாங்க. அப்போ இவங்க தான் உண்மையான வந்து சனாதனவாதிகள். பெண் என்பவள் உன்ன மாதிரி அவளுக்கும் ஒரு அறிவு இருக்குது, எண்ணம் இருக்குது, அது ஒரு ஆத்மா. சக தோழியாக பார்க்குற விட்டு பெண் என்றாலே இந்த அந்த புக்கு நான் வச்சுருப்பேன் பாருங்கள். அது பேர்னா மனுநீதி. மனுநீதியில் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண் என்றாலே அது ஒரு போதைப் பொருள், அது ஒரு மோகப் பொருள். அதனால் தாய் தந்து அதாவது அப்பனு பொண்ணு கூட தனியாக இருக்கக்கூடாது. அந்த புக்கில் போட்டிருக்காங்க. அப்படியா? நான் படிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ முட்டாப்பையில இருப்பாங்க. அப்போ அந்த முட்டாப்பையலுக்கு வந்து அவர் தங்கைன்றது நிறைய முறை அந்த தம்பின்ற அவர் அமைச்சரை வந்து அந்த பொண்ணு பேட்டி எடுத்திருக்கு, பல முறை எடுத்திருக்கு. அந்த முறையில் நம்மளோட சாதாரணமாக இருந்தவர் அமைச்சர் ஆகிட்டாரே அப்படின்னு ஒரு கையை கொடுக்குது. இப்போ நாளைக்கு வந்து அமைச்சர் ஆகிட்டுன்னு வச்சுக்க, ஒரு துணை முதல்வர் ஆகிட்டுன்னு வச்சுக்க, நீ கட்டி பிடிக்க மாட்டியா? உடனே நீ வந்து ஏதாவது என்னடா கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க பொறுத்து. கரெக்டா? ஆனால் நம்ம ஆக போகிறோம், அது வேறு பிரச்சனை. ரைட்டா? இன்னும் கவலைப்படாத. ரைட்டா? அதனால் வந்து யாரோ இப்போ வந்து அமைச்சராகும் பொழுது, ரைட்டா, யாரோ நீ எங்கே அமைச்சர் நினைச்சிடக்கூடாது. மற்றவங்களாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இவரே முதல்வராக யாரும் நினச்சிங்களாங்க? நீ நினச்சியா தம்பி? அது மாதிரி ஆகும்போது நமக்கு வந்து கொள்கை இருக்குது, கோட்பாட்டு இருக்குது, களத்தில் நிற்போம். ஆனால் நிச்சயமாக நமக்கான ஒரு காலம் வரும். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதனால் வந்து இது மாதிரி ஒரு பாலியல் புத்தியோடு எழுதியிருக்கின்ற அந்த திருட்டு பயல்களை கடுமையான என் கண்டனத்தை பதிவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று உடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.